Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலம் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான பின் நம்பரையும் செட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இனி வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷின்ல மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷின்ல உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஏடிஎம் கார்டை வெளியில் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனரேட் ஆர் செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஜெனரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்க. அதை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகே, அந்த ஓடிபியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டை வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துட்டு திரும்பவும் ஏடிஎம் கார்டை வந்து ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்டை வெளியில் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனரேட் ஆர் செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இதுல என்டர் பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 4 டிஜிட்ல புதிய பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ற இந்த பின் நம்பரை தான் நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ செட் பண்ண இந்த பின் நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, பின் சேஞ்ச் கம்ப்ளீட்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான புதிய பின் நம்பரையும் கம்ப்ளீட்டா செட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.